சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பெருமாள்சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்று தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறந்திருக்கிறது. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சட்டமேதை B.R. அம்பேத்கரின் பிறந்த தினமும் கூட. நன்னாள், நற்செய்திகள் வரட்டும், நல்லது நடக்கட்டும், இவ்வுலகில் உள்ள எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைத்து இன்புற்றிருக்க அந்த இறைவனை வேண்டுவோம். தீயவை கழியட்டும், நல்லவை நடக்கட்டும், அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவன் அருள் புரியட்டும். ஏப்ரல் மாதம் இது. சித்திரை மாதம்னாலே வெயிலின் வேகம் அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் அப்பப்போ கொஞ்சம் மழை, வெப்ப சலனம் காரணமாக கொஞ்சம் மழையும் பெய்யட்டும். இதனால் நம்மை சுற்றியுள்ள கழிவுகள்லாம் அடிச்சிட்டு போகப்படும். எப்போவுமே நல்ல மழை பெய்தால் நல்லது தான். பூமி குளிரும், பெய்யும் மழைநீர் பூமிக்குள் இறங்கணும். அதன் மூலம் இந்நிலம் குளிர்ச்சி அடைந்து அடுத்தடுத்த பணிகளுக்கு தன்னை தயார் செய்து கொள்ளும். பெருமாள்சாமி ஐயா, தமிழ் வருட பிறப்பு ஆனவுடனே மழை பெய்தவுடன் பொன்னேறு கட்டுவதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது அவ்வருட விவசாய பணிகளை துவக்குவதற்கான முதற் செயல். ஆண்டவனை வேண்டுவாங்க. அந்த வருடம் விவசாயத்தில் எல்லாருக்கும் கிடைக்க இறைவனை வேண்டுவர் நம்ம கிராமத்து முன்னோர். நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. ஆனால் இன்றைய காலம் நவீன உலகம், எல்லாம் ஒவ்வொன்றா மாறி வருது. பழைய செயல்களை மறக்கக்கூடாது. பொன்னேருங்கிறது ஏர் பூட்டி மாடு கட்டி நிலத்தில் ஏர் ஓட்டுறது. சரிவுக்கு குறுக்கா நிலத்தில் ஏர் ஓட்டி வைப்பாங்க. அடுத்து பெய்யும் மழை நீர் அந்த உழவு சாலில் தேங்கி நிற்கும். இப்படித்தான் ஒன்றையும் நமது முன்னோர் பார்த்து செய்திருக்காங்க. ஏர் ஓட்டுறதும் ஒரு உடல் உழைப்பு தான். நல்லா உழைத்தார்கள், நல்லா சாப்பிட்டார்கள் அந்த காலத்தில். இந்த காலத்தில் ரெண்டாவது நல்லா நடைபெறுது. முதலாவது உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சிடுச்சு அல்லது இல்லாமல் போயிடுச்சு. இதன் வெளிப்பாடு தான் உடல் பருமன். அதிலும் ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுன்னு மேலை நாட்டு கலாச்சாரங்கள் வந்ததுனால நம்ம பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுதுங்க. அதனால் உடல் பெருத்து போகுது. உடல் எடையை குறைக்க மக்கள் ரொம்பவும் சிரமப்படுறாங்க. ஏன், இதற்காக கூட மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றாங்க. பிரத்யேகமான உடற்பயிற்சிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவற்றை செய்து பார்க்குறாங்க. தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேநீர் குடித்தா உடல் எடை குறையும்னு விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பெருமாள்சாமி ஐயா, நீங்கள்லாம் காலையில் எழுந்து ஒரு வேப்பங்குச்சியை வாயில் வச்சுக்கிட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டு சாகுபடி செய்ய நிலங்களை ஒரு சுற்றி வருவீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகள் நடந்துடும். காலை நடைப்பயிற்சி, பல் துலக்குதல், நிலங்களை பார்க்கறது, நிலங்களை சுற்றி வரும்போதே அண்டை நிலத்தாரையும் அப்படியே பார்த்து குசலம் விசாரிக்கிறதுன்னு பல வேலைகள். இன்றைக்கி அதெல்லாம் மலையேறிடுச்சு. வீட்டுக்கு வந்து நீராகாரம் குடிப்போம். இன்றைக்கி டீ காஃபி குடிக்கிறோம். சிலர் பிளாக் டீ குடிக்கிறாங்க. நல்லது. பால் கலக்காத டீயை குடித்தா உடல் எடை அதிகரிக்காதுங்கிறாங்க. தேயிலையில் உடல் எடையை குறைக்கும் பல மூலப்பொருட்கள் இருக்குன்னு ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பால் கலக்காத டீயில் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு குடித்தா பித்தம், பேதி, வயிற்று வலி போன்றவை வராதான். குடிச்சு பாருங்கய்யா. மறுபடியும் பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.